செகண்ட்ல இந்த துப்பாக்கியில இருந்து ஒரு தோட்டா என்ன நோக்கி பாய போகுது. டேய், உன்னால என் அண்ணனால தான் இப்போ எனக்கு என்னோட சாவு மூலம் கேட்குது. இப்போ போடுறான் அவனை. அப்புறம் இங்கே கூட்டு வா சொல்ல மாட்டீங்களா? 40 செகண்ட் ஆச்சு. இப்போ அந்த கண்ணை என் பக்கம் நீட்டி. வீடு வீடா இல்லை, நாங்களா இல்லை. என் அண்ணன் எங்களை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே அதோட போச்சு. அவன் மயிரா போச்சுன்னு போனதுக்கப்புறம் அவ்வளோ நேசிச்சான் அவனை. அவன் போனதுக்கப்புறம் எனக்கு மட்டும் அதே அளவு வெறுப்பு அவன் மேலே. ஆனால் இப்போ உன்னால தான் இந்த தோட்டா என்னை நோக்கி வந்துட்டுருக்கு, என்னை நோக்கி பாயுது. சொல்லு விக்டா. நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. புரியல. நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. இப்ப புரியுதா? தென்மொழி, தென்மொழி, தென்மொழி. Everything okay? Yeah. சத்யா, சத்யா. Is everything okay? Yeah, all's fine. Sorry. யாரை தூக்கிட்டேன்னு சொன்ன விக்டா? பயந்துட்டியா இல்லையா? போய் செக் பண்ணியா இல்லையா? இல்லை எதிரில் தான் உட்காந்துருக்கா? சொல்லு விக்டா. ஏய், நான் தான் பேசிக்கிட்டே இருக்கனே. நீ பாட்டு சொல்லு விக்டர் சொல்லு விக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதோ தப்பா இருக்கு சத்யா. உங்ககிட்ட அந்த எடுத்தோன்னே இருந்த ஒரு உற்சாகம் இல்லை, நக்கல் காணும், கெத்து கொஞ்சம் ஓஞ்சு போச்சு. என்னாச்சு சத்யா? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த ஃபோன் காலை போலீஸ் எல்லாம் வழக்கமா ஒரு ட்ரேஸ் பண்ணுவாங்கல்ல. நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம் வேற. அதெல்லாம் நீ பண்றது இல்லையா? இல்லை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். 10 செகண்ட்ல இந்த கால் கட் ஆயிடும். 30வது செகண்ட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, நான் அவளை தூக்கிட்டேன் சத்யா. அது உன் காதுல அப்ப ஒழிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மவுண்டன் ஹெட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் போன் பண்ற சத்யா. அவனி பாஜிராவ் சிங்கம், நீங்க கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியில இருக்கீங்களா? ராமாயணம், ஐ மீன் ராம்லீலா ப்ராஜெக்ட் போகுதோ? நியூஸ்ல தான் பார்த்தேன். ஓகே. சிங்கம் சார் எப்படி இருக்காரு? அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை யாருக்கு தான் தெரியாது. யூ மஸ்ட் பி சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம்ல. ஆஃப் கோர்ஸ் ஐ அம். எல்லாம் ஓகே. நீங்க? நானும் உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே கடமையை நிறைவேற்ற துடிக்கிற ஒருத்தன். அப்புறம் தப்பா எடுத்துக்காத அவனி, சிங்கம் ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. சாதாரண ஆளுங்க மாதிரி உன் புருஷன்கிட்டயும் நிறைய குறைகள் இருக்கு. குறையிலேயே அவனோட பெரிய குறை என்னன்னா, அடுத்தவங்களை விட அவன் மட்டும் தான் ரைட்னு நினைக்கிறான். அவன் நேர்மையை நினைச்சு அவன் ரொம்ப கர்வப்படுறான். அந்த கர்வத்தால மத்தவங்களோட உணர்ச்சி அவன் பார்க்கறதுக்கு மறந்துடுறான். You know what of me? இந்த மாதிரி கிளீனா மாரலி கரெக்டா இருக்கிறவங்களோட கர்வத்தால அடிக்கடி அவங்க ஃபேமிலி ஆபத்துல போய் மாட்டிக்குது. ஓ, தயாவும் மிருகியாவும் போயிட்டாங்க போல இருக்கு. மிருகியா அவங்களுக்காக தான் வேலை செய்யறாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? தேங்க்ஸ். இருமா, காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல பரவாயில்ல. உட்காருமா, உட்காரு. என்னங்க, கீழ் வீட்டு பொண்ணு வந்திருக்கா பாருங்க. நமஸ்தே அங்கிள். வாமா. புதுசா குடி வந்திருக்கீங்கல்ல? ஆமா. அப்பா என்ன பண்றாரு? பிசினஸ். நீ என்ன படிக்கிற?
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர். அப்ப மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நானே சொல்லி கொடுத்துருவேன். என் பையன்கிட்ட கேட்கலன்னா அவனுக்கு படிப்பு சுத்தமாக வராது. எந்த சப்ஜெக்ட்லேயும் 5 மார்க்குக்கு மேலே வாங்க மாட்டான். பிகாம் ஃபைனல் இயர், 12 பேப்பர் அரியர்ஸ். ஏங்க ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். சரிம்மா. ஆல் த பெஸ்ட்மா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடுங்க. டேய் சார் உள்ள வாங்க. இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மனுஷான ஒரு பொண்ணு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால, ஆ, அந்த பொண்ணு நானும் லவ் பண்றோம். ஓ, ஆ, அவ வீட்டுல இருக்கிறவங்க உங்களை கூட்டு வர சொன்னாங்க, அதான் உங்களை கூட்டு வந்தேன். இவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? அவங்க வசதிக்கும் நம்ம வசதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா. கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்றதை விட நாம கேட்காம போறதாண்ட நல்லது. வாடா சும்மா இருங்க. இருங்க, அவங்க நம்மளை விட ரொம்ப புவர் ஃபேமிலிப்பா. ஏதாவது நம்புற மாதிரி சொல்றியா? நாம ஊர் மொத்தம் வாங்கின கடன் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? எல்லாம் சேர்த்தா ஒரு 6000 வரும். ஆனா அவங்களுக்கு 60 கோடி கடன் இருக்கு. அவ்வளவு கடன் இருக்கு அவங்களுக்கு. எவ்வளவுதான்டா, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் இப்படித்தான் இருக்காங்க. நம்மள மாதிரி பெரிய வீட்டு பையனா பார்த்து மடக்கி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நீ போய் இவ வலையில விழுந்திருக்கியே, என்ன பண்றது? வா வாங்க, வரதட்சணையா நிக்கிற 2 காரையும் வாங்கிடணும். அப்படியே நிக்கிற வா. நீ என்ன சொன்னாலும் சரிடா. அட்லீஸ்ட் ஒரு சொந்த வீடு கூட இல்லாதவங்களுக்கு என் பையனை நான் கட்டி கொடுக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்டா. இந்த சம்பந்தமே வேண்டாம்டா. ஏய் விடுடா, விடுடா. நான் வரலடா. விடுறானே. சொல்றீங்களா செஞ்ச பாவங்கள் என்ன? ஏஞ்சல் டார்லிங் வாய்ஸ் மாதிரி இருக்கு. பாத்துருவோம். நீங்க வந்திருக்கிறது செஞ்ச பாவங்களை சொல்லி பிராயச்சித்தம் தேடிக்க. இப்படி திரைய தூக்கி புதிய பாவங்களை ஏத்துக்கிறதுக்காக இல்ல. புதிய பாவம் பழைய பாவம் என்னங்க? டிக்னிஃபைடா காதலிச்சிட்டு இருக்கேன். காதலிச்சு என்ன பண்ணீங்க? வார்த்தையால புண்படுத்துறீங்களா? ஏதாவது அடிச்சீங்களா? இல்ல குடிச்சு வீட்டுக்கு ஹலோ 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 ஹலோ, வண்டி கொஞ்சம் மெதுவா. இன்னும் சாட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சண்டே ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, என்ன சொல்றதுக்காக உள்ள வந்தீங்க? சொல்றதுக்காக இல்ல, பார்க்கலாம்னு. ரொம்ப வலிக்குதுங்க. ஸ்கேல்ல அடி வாங்கினா வலிக்காம இனிக்குமா என்ன? ஏனுங்க மணி நக்கலு, அதுவும் சர்ச்ல. நமக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். நீ வந்தது நீ காதலிச்ச பொண்ணை பத்தி சொல்றதுக்காக, பரஸ்திரிகளை பாக்குறதுக்காக இல்ல. அதாவது இந்த பரஸ்திரி ஏன் ஸ்திரியான்னு பாக்குறதுக்கு செக்கிங். அது உள்ள வைங்க சொல்றேன். நேத்து என் ஏஞ்சல் டார்லிங்க பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன்னா நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம் தங்கம். உனக்கும் பிடிச்சிருந்தா பஞ்சஹார பெட்டி கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். அத சொல்லணும் ஃபர்ஸ்ட். உங்க கவலை எனக்கு புரிஞ்சிருச்சு. இது காதல், பாவம் இல்ல. பிரேயர் பண்றேன், கண்ணை மூடுங்க. ஒரு வருஷத்துக்கு நான் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு மினி கூப்பரை புக் பண்ணி வச்சிருக்கேன். which color? ரெட். I like red. ஜூப்ளி ஹில்ஸ்ல 1800 ஸ்கொயர் யார்ட்ல ஒரு பிளாட் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. நல்ல இன்டீரியர் டிசைனர் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். Sure. வாரத்துல 6 டைம்ஸ் ஜிம்முக்கு போவேன், மைண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக. மோஸ்ட்லி வீட்டுல சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன், பாடி ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டேன், யாராவது பேசினாலும் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். ட்ரிங்க் பண்ணுவீங்களா? நான் ஸ்மோக் கூட பண்ணுவேன். ஆனா எவ்ரி 3 months நான் பிளட் டெஸ்ட் பண்ணிப்பேன். சோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும். 40க்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா வெளியே வரும் பாருங்க. See, இப்படி சின்ன வயசுல இருந்து நல்லது கெட்டது சொல்ல எனக்கு யாரும் இல்ல. பா, போதும் போதும். கெட்ட சவகாசமும் பழக்கமும் தான் இருக்கு. பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல்ல, சோ நீங்க உங்க ஹார்ட்டோட கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பயம் எனக்கும் இருக்குங்க. போன வாட்டி இது உடையும் போது இதை ஒட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பேச்சு மட்டும் பயங்கரமா இருக்கியா? நிறைய சினிமா பார்ப்பேன். நான் கூட. குழந்தைங்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்க முதல்ல. இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க. ஓகே ஓகே, 2 பேருக்குமே குழந்தைங்க பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அஞ்சலி, நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். கிளம்புறேன். என்னாச்சு? நீங்க சிரிக்கும் போது இங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் ஆகுது.
என் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது. நீங்க கரெக்டா இல்லையான்னு அனலைஸ் பண்ண முடியல. ஸோ நான் கிளம்புறேன். சொல்லு. காலையில சொல்லாமலே போயிட்டா? விஷயம் தெரியுமா? கிளென் செத்துட்டான். அவன் செத்தது உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன கிளென் செத்துட்டானா? அவன் எப்படி செத்தானோ தெரியல. மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். இல்ல அது எப்பவுமே போதையில இருப்பானா? அதான் விழுந்திருப்பானோன்னு மேல இருந்தா விழுந்தானா? தற்கொலையா இருக்கலாம், இல்லனா கொலை. கொலையா? கொலையா எப்படி இருக்க முடியும்? அது எப்படி கொலையா இருக்கும்? நீ ஏதாவது உளராத. முதல்ல நீ அந்த உஷார் இந்தியர்களை ஷோ பார்க்கறத நிறுத்து. அப்புறம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வீட்லயே இரு. போலீஸ் வந்தா அவங்க கிட்ட நீ ஒண்ணும் பேசாத. சரி. இவளே மாட்டி விட்டுருவா போல இருக்கு. சும்மா ஸ்டைல் காட்டுறதுலாம் ஆக்டிங் ஆகாதுன்னு உங்க ஹீரோ கிட்ட சொல்லுங்க. இந்த சீன்ல குற்ற உணர்ச்சியோ பயமோ தலைக்கேறி பித்து பிடிக்கணும். முடியுமா அவனால? பாபு கேமரா கிட்ட வை. என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ரோல் கேமரா ஆக்ஷன். இந்த முகத்தை பார்த்தால் யாருக்குதான் கோபம் வரும்? ஆனால் எனக்கு வருகிறது. இது என்ன? நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். நான் இனிமே உங்ககிட்ட சொல்ல போறது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். நீங்க வெளில சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். நீங்க ஒரு நிமிஷம். நீ என்கிட்ட ஏதோ சொல்ல போற? ஆமா. அத நான் கேட்டதுக்கு அப்புறம் இதுல சைன் பண்ணணுமா? ஆமா. உனக்கு ஏதாவது புரியுதா? நீ சொல்றது கேட்க மாட்டேன். நோ கேக்கிங், நோ சைனிங். என்ன பண்றே? ஆக்டராக விரும்புறான். இவன் மட்டும் பெரிய ஸ்டார் ஆயிட்டான்னா சேஃப்டிக்கு. உங்க குரல் அவன் வாயிலிருந்து வர்றது நல்லா இருக்குல்ல? என் குரல் நாய்கிட்ட இருந்து வந்தா கூட நல்லா இருக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அது சொல்லு. உங்க காதுல இருக்கிற மாதிரி இவன் காதுலயும் ஒண்ணு இருக்கு. இவன் கிட்ட யாரு பேசினாலும் அது உங்களுக்கு கேட்கும். நீங்க என்ன சொன்னாலும் அது போய் அவன் வோக்கல் கார்ட்ல பதிஞ்சிரும். சோ அவன் எப்ப பேசினாலும் உங்களோட குரல் அவன் வாயில இருந்து வரும். இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல நடக்கும். வாழ்க்கை உன்னோடதா இருக்கணும், குரல் என்னோடதா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா இங்க வந்தேன். நான் மூச்சு விடுறதுக்கான அதிகாரம் உன் கையிலயா இருக்கு. இல்ல லாஹி, இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு கொடுத்த கடனா நான் அதை கண்ணீரால கழுவி சரி பண்றதுக்கு. என்னாச்சு? டெக்னாலஜிக்கு முகலிய ஆசம் டைலாக் புரியலையா? என்ன நீ தேர மாட்ட.
வாழ்க்கை உன்னோடதா இருக்கணும், குரல் என்னோடதா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா இங்க வந்தேன். நான் மூச்சு விடுறதுக்கான அதிகாரம் உன் கையிலயா இருக்கு. இல்ல லாஹி, இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு கொடுத்த கடனா நான் அதை கண்ணீரால கழுவி சரி பண்றதுக்கு. என்னாச்சு? டெக்னாலஜிக்கு முகலியா டைலாக் புரியலையா என்ன? நீ தேர மாட்ட. என்னப்பா இது? உங்களோட குரல் இவனுக்குள்ள இருந்து வருது. ஒருவேளை உங்க மொபைல இவன் முழுகிட்டானா? 5 பேருக்கு 80 கோடியா? 80 கோடி அவனுங்களுக்கே தூக்கி கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன மிஞ்சம்? யோ இன்ஸ்பெக்டர், இது எதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பிசினஸ் நம்ம பாத்துக்கிட்டாலே போதும். என்னோட கவலை எல்லாம் என்னன்னா 80 கோடி போறதுன்றதுல இல்ல, 1000 கோடி கிடைக்காம போயிடுமேங்கிறதா. நான் சும்மா கதை விட்றியா? சென்னையில எல்லாருமே பெட்டிங் கட்டினா கூட இங்க அவ்வளோ காசுலாம் சேராது. பாஸ், இந்த ஃபிக்ஸிங்லாம் பெட்டிங் ஆடுற சில்ட்ர பசங்க காசை வச்செல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபாரின் நெட்வொர்க்கை டேப் பண்ணியிருக்கேன். ரஷ்யன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாம் கோடி கணக்கில் கிரிக்கெட் பெட்டிங் கட்டுவாங்க. அங்க கிரிக்கெட்டே ஆட மாட்டாங்க, அப்புறம் பெட்டிங் எப்படிப்பா கட்டுவாங்க? அதான் சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா சூதாட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு சீசனும் கோவால லட்சக்கணக்கில் பெட்டிங் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? இப்போ பெட்டிங்கிறது ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு பாஸ். ஒரு வெப்சைட் இருந்தா போதும், எங்க வேணாலும் இருந்துகிட்டு பெட்டிங் ஆட முடியும். பாருங்க. ஃபைனலி காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ அது பொறுப்பு வந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 12. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. ஸ்டேட்டவே கல்யாணமா? இந்த லவ்வுக்கு இதெல்லாம் இல்லையா? 5 வருஷமா இருந்துச்சு, இப்போ கல்யாணத்துக்கு வந்துருச்சு. தெரியாது. அந்த பொண்ணு வீட்டில் தெரியும். ஒத்துக்கலப்பா, நீங்கள் போய் பேசுங்க. அப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா. அவங்க ஒத்துக்கலாம், என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. உனக்கு புரியுதா நான் சொல்கிறது? கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படி நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க, உன் இஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். எங்க? சரி போகிறேன். நீ சம்பாரிச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ, தாத்தா சொத்தெல்லாம் கொடு. டேய், என்னடா பேசுற? என்னப்பா வெளியே போய் ஒரே பாட்டில் பெரிய ஆளாடுறதுக்கு தானே சினிமாவாப்பா? வயசு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு வயசானதுக்கப்புறம் நானும் ஜனனி என்ன பண்ணுவோம்? எனக்கு அவ கூட சந்தோஷமா இருக்கணும்ப்பா, லைஃப் ஃபுல்லா. யாருடா அந்த பொண்ணு? ஒரு பொண்ணுப்பா. பொண்ணுதான், அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் அந்த பொண்ணு? ஜனனிப்பா, நல்ல பொண்ணுப்பா. நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. பாரு, அவங்க வீட்டில் ஓகேனா எனக்கு ஓகே, நான் கல்யாணத்துக்கு வரேன். அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்னோட லைஃப். உனக்கு ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுத்துருவேன், நீங்க அங்க தங்கிக்க. நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். பரவாயில்ல, போட்டோல பாத்துக்கோ. இந்த ஜாப் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? பார்த்ததும் வீடு பிடிச்சது, பார்த்த உடனே உன்னையும் பிடிச்சது, அதான் வேலைக்கு சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்ன இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கியா? சோஷியல் சர்வீஸா? பல இருக்குதே, எதை சொல்றது? இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெலாம் வாட்டர் பிடிச்சி கொடுக்குறது, ஜென்ஸுங்களுக்கெல்லாம் குவாட்டர் பிடிச்சி கொடுக்குறது, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது, அப்புறம் இந்த வயசான ஆயா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் ரேஷன் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் நம்ம மாதிரி லவர்ஸ் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அவங்க பிரசவம் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோவில் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது. இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் நான் பண்ணதே இல்லை. ஏதோ என் அங்கிள் சத்தியமானா இருக்கணும்னாரு, அதுக்கு தான் இங்கே வந்தேன். ஓ, ஆம்பிஷன் என்ன? என்ன சார் பெரிய ஆம்பிஷன், டெய்லி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இதுதான் நம்ம ஆம்பிஷன். உன் ஃபோன் நம்பர் என்ன? பா, நம்பர் தானே கேட்டேன், ஃபோனே கேட்டேன். இப்படி முறையுது. இதுதான் என் நம்பர். நைட்டு 10 மணிக்கு மேலே அவுட் கோயிங் ஃப்ரீ தான். ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், நானே கால் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுறேன்.
டேய் சாமி, நீ ரீப்ளேஸ் பண்ண ஆர்ட், நான் ரீப்ளேஸ் பண்ண ஹர்ட்டா? ஃபேரா இருக்கணும்ல சாமி. வா உட்கார்ந்து பேசிக்கலாம். உன் சரக்கு என்னால என்ன வேணா பண்ண முடியும்னு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன உன்னால தடுக்க முடியுங்கிற ரேஞ்சில் ஒரு நம்பர் சொல்லு. டீல க்ளோஸ் பண்ணலாம். எவ்வளவு வேணும்? சேம் கொஸ்டின் அன்னைக்கு வரதாவ கேட்டேன். எனக்கு பணம் கிடைக்கல, ஆனா உன் 30 வருஷ நம்பிக்கையை உன்கிட்ட இருந்து தூரமாக்குன சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது. அன்னில தானே அவனை தூரமா வச்ச? அவனை நான் தூரமா வச்சாலும் அவன் என்ன தப்பா நினைக்க மாட்டான். அப்படியா? எங்கடா? உன் பக்கத்துல இல்லையே. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் ஃபுல்லா உன் மனுஷங்களோட சேர்த்து டேவிடுக்கு ஒப்படைச்சு நீ ஒருத்த மட்டும் துபாய்க்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைச்ச உன் மாஸ்டர் பிளான சொன்ன. அவனும் அவனோட கேங்கும் உன்னை விட்டுட்டு போய் உன்னை இங்க அனாதியா உட்கார வச்சிட்டாங்க. மாஸ்டர் பிளானா? அந்த மாதிரி பிளானே எனக்கு இல்லடா. உனக்கு இல்லடா, இருக்குன்னு சொன்ன. அவங்க நம்பிட்டாங்க. முட்டா பசங்க. 30 வருஷமா என் கூடவே இருந்து உன் வார்த்தையை நம்பிட்டாங்களா? சாவ காட்டுற முட்டா. நான் ஜோக் பண்ணடா, அவங்க நம்பல. நீ தான் என் பேச்ச நம்பிட்ட. நீ அவங்களோட லீடர். நான் ஒரு விஷயத்த சொன்னதும் அது கரெக்டா இல்லையான்னு யோசிக்காம நீயே என் பேச்ச நம்புறப்போ அவங்க உன்கிட்ட வேலை பாக்குறவங்கடா. அவங்க நம்புறதுல என்னடா தப்பு கொய்யால? ஏர்லியா? சாமி சத்தியம், இது உன் சரக்கு தான்டா. உன் போனை ஹேக் பண்ணி உன் கான்டாக்ட்ஸ் அழிச்ச. கண்ணடிச்சு உன் ஈகோவை தூண்டி அந்த டீலை என்ன வச்சே முடிக்க வச்ச. உன் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தனையும் காலி பண்ணி உன் அக்கவுண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீ அனாதியாக்குன இந்த ஊர்ல உன்னை அனாதியா நிக்க வச்ச. டேய் சாமி, நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உன் லைஃப்குள்ள வந்தேன். உன்னை விட நான் தான்டா டேஞ்சர். டேய், யாரா நீ? உன் பின்னாடி எவ்வளவு நம்பிக்கையா இருந்த என் அப்பாவை நீ கொடூரமா கொன்னுட்ட. நீ பெருமாள் புள்ளையா? பிரபுவோட பையனா? சேது? டேய், நான் மறுபடியும் ஜோக் அடிச்சேன்டா. நீ என்னடா நான் என்ன சொன்னாலும் நம்புற? இத்தனை பேரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உன்னை மட்டும் விட்டுட்டா நல்லா இருக்குமா சொல்லு கண்ணு? ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். வார்த்தையால மாயம் பண்றது உன்னோட பலம்னா கையால உயிரை எடுக்கிறது ஏன் பலம்? எனக்கு சரக்கு வேண்டாம். So let's discuss about how we use function definitions. Get up. யார் நீ? கிளாஸ்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லையே மேடம். ஏன்னா நான் தான் இந்த கிளாஸே கிடையாது. Then what are you doing here? Out. ஓகே மேடம், சாரி சாரி. படிக்கிறத தவிர எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் யூ மேம். இன்னும் அரை மணி நேரத்துல வேற கிளாஸ்க்கு போயிடுவீங்க. இங்க நடந்ததை கண்டிப்பா மறந்துடுவீங்க. ஆனா எனக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் பஸ்ல ரன்னிங்ல ஏறி கீழே விழ வந்தது, அந்த பொண்ணை என்ன காப்பாத்தினது, நீங்க அந்த கேப்பை ஏன் மேல போட்டது, இதோ இப்ப நம்ம இப்படி பேசுறது, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத பியூட்டிஃபுல் மெமரிஸ் மேடம். படிக்கிறதுக்கு 4 வருஷம் டைம் இருக்கும். ஆனா இந்த மெமரிஸை கலெக்ட் பண்ற சான்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். உங்களுடைய கிளாஸ்ல இந்த மாதிரி அவசரமான சான்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சைலன்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி பைத்தியக்கார நினைப்பு இருந்தா தயவு செஞ்சு வெளியில போங்க. ஹாய் சார். என்ன இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க சார்? நம்ம வேண்டின ஜாப் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல சார்? ரா சார். Why not other jobs like police or military? Very excellent question sir. India sir.
போலீஸ் இந்தியாவுக்கு உள்ள இருக்கும் சார். லா அண்ட் ஆர்டர் சார். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சார். சார் அதே மிலிட்டரினா இந்தியா பார்டர்ல இருக்கும் சார். ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க சார். பட் ரா சார் இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கும் சார். ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை மோப்பம் பிடிச்சு ஆன்டிசிபேட் பண்ணி நிறுத்திடுவாங்க சார். இந்தியாவை ஏதாவது பண்ணணும்னா 3 பேரையும் தாண்டி தான் சார் வரணும். I always want to stand in front of my country and protect it, sir. Now will you please go back? ஒரு வேலையை முடிக்கணும்னா டெக்னிக்கை யூஸ் பண்ணி முடிப்பியா இல்ல எமோஷனை யூஸ் பண்ணி முடிப்பியா? எமோஷன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க 5 பேர் இருக்கோம் இங்க. இதுல 1% தான் சைக்காட்ரிஸ்ட். யாருன்னு சொல்லு. நீங்க தான் சார். அவங்க சார். நான் தப்பான ஆன்சர் சொன்னதும் உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு ரியாக்ஷன் வந்ததை நான் பார்த்தேன். சிரிச்சிங்க. எமோஷன் வெளியே வந்துடுச்சு. மை ஹார்ட் இஸ் சேயிங் சார் அவங்க தான் சார். குட் லக். தேங்க் யூ சார். ஜெயஹிந்த் சார். ஹே சார். என்ன Dress இது? வேர் இஸ் யுவர் பிளேசர்? ஓ இன்டர்வியூ எனக்கு இல்லையா? பிளேசர்க்கா? சரி போய் போட்டு வந்துடுறேன். ஹலோ, வாட் ஆர் யூ திங்கிங்? என்ன சார் நீங்க ஃபேஷன் ஷோக்கு வந்தா ட்ரெஸ் பார்க்கணும், ஆனா ஜாபுக்கு ரெஸ்யூம் தானே பார்க்கணும். பாருங்க அதுல கொஞ்சம் தான் இருக்கு. So you are Pablo Neruda? சார் என்கிட்ட சில क्वेश्चंस இருக்கு, நான் கேட்டுக்குவா ப்ளீஸ். இன்டர்வியூ உனக்கா எங்களுக்கா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்புறம் எனக்கு சார். வாட்? ஏதோ ஒரு பேக்கேஜ் சார். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க என்கிட்ட இந்த வேலையை எப்படி பண்ண வைப்பீங்க? வாட்? என்ன சார் பிளாங்கா பாக்குறீங்க? உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றேன். என்ன புக் அது? டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அது. அந்த புக்கை ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருக்கேன். நாளைக்கே நான் இந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க மூஞ்சில ஒரு 30,000 வீசிட்டு அந்த புக்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 பேஜ் எடுத்து நீ இவ்வளவு வேலை செய் போதும் அப்படின்வீங்களா? சரி நான் அந்த வேலையை செம்மையா செஞ்சுட்டேன்னு நீங்க ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு 10,000 சம்பளத்தை ஏத்தி அது போதும் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தரை நம்ம எப்பாவது பாத்துருக்கோமா சார்? திமிரு சார் இவனுக்கு. நான் உள்ள வரும்போது என்ன டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க, பேண்ட் இல்லன்னு ஸ்டூபிட் கேள்வி எல்லாம் கேட்டீங்கல்ல? நாளைக்கு நான் வேலைக்கு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். சார் எனக்கு ஒரு 60 வயசு வர வரைக்கும் நான் வேலை செய்வேனா? குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்படின்னா 1,44,680 மணி நேரம் நான் வேலை செய்யணும். அந்த மாதிரி ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார். அந்த ஜாபை எப்படி பண்றோங்கிறது இன்னும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார். வேலையில ஃபன் மிஸ் ஆகக்கூடாது சார். செய்யற வேலையில ஃபன் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வேலை செய்ய போற 1.5 லட்சம் மணி நேரம் நரகமா மாறிடும் சார். அதுதான் என்னோட பயம் சார். சார் ஹலோ, உன்னோட இன்டர்வியூ முடிஞ்சா? நீ ஜாபுக்கு மட்டும் இல்ல ட்ரைனிங் கூட வேலைக்கு ஆக மாட்ட. ஓகே வெரி குட். எனக்கும் ட்ரைனிங்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். ட்ரைனிங்கே நீ ஹேட் பண்றியா? இப்போ ட்ரைனிங்னா என்ன சார்? நான் ஒரு வேலையை நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன தயார் பண்றது, அதானே? You are rejected. தேங்க் யூ சார். என் இன்டர்வியூல கூட நீங்க 3 பேர் ஃபெயில் ஆயிட்டீங்க. நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். Hello Raghavan, I'm Whale, Vice President Lateral View. Hello, Vale. Pleased to meet you. You seem very confident, Raghavan. I'm very well prepared, so it's showing on my face. Great. Raghavan, let me hear you introduce yourself. I passed out with distinction from my college. And I'm proud to say I'm the first to have a degree from my family. ராகவன் நீங்க பேசுறீங்க எனக்கு தெரியுது, ஆனா உங்க வாய்ஸ் எனக்கு முன்னாடியே டிராவலா கேக்குது. Can you come forward a bit? கொஞ்சம் முன்னாடி வரீங்களா? Must be an internet issue. Is it okay now? Yeah, slightly better. So, உங்க ரெஸ்யூமேல நீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் fingerprint voting system பத்தி பண்ணிருக்கேன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. Can you talk about that? Yes, sure. One vote can change the fate of a nation. அதுல cheating நடக்காம இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிங்க. அதுல cheating நடக்காம இருக்கு. I created a fingerprint voting system using Python code. Cheating சொன்ன ஞாபகம் வருது. If you don't mind, உங்க ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. Sure, why not? Okay. Sorry Raghavan, நிறைய fake interviews நடக்குது. I had to check. Oh shit. Is it? Oh. Can you write the Python code that you used to develop the interface of your project? Yes, sure. Good enough?
Good. Also, Raghavan, you know we're a US-based company. Are you willing to settle in the US, leaving your motherland? I am willing to leave even my mother because work is worship. You're funny. My friends say that. Okay, coming to the last part. எவ்வளோ salary எதிர்பார்க்குறீங்க ராகவன்? 14 lakhs per annum. 16 lakhs per annum. 16 lakhs. நான் ஏன் ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ பே பண்ணணும் ராகவன்? Well, you're not hiring a human to do your job. You're hiring a machine that can do the job of 5 humans. I'm impressed. I know. Nice ராகவன். நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறேன். Oh wow. வெல்கம் டு lateral view. Thank you, Vel. அம்மா ஒரு 100 ரூபாய் தெரியா? அங்க ஷோகேஸ்ல இருக்க பாருங்க. அப்படியே 100 ரூபாய்க்கு மேல ஒரு 3 லட்சம் ரூபாய் சில்லற காசு தெரியா? என்னது 3 லட்சம் சில்லற காசாடா அவனுக்கு? எதுக்குடா அவ்வளவு பணம்? 100 ரூபாய் கேட்டப்போ எதுக்குன்னு கேட்கலையேம்மா. ரெண்டும் ஒண்ணா என்ன? இதுக்கு மேல ரெண்டும் ஒண்ணுதாம்மா. ஓ பேங்க் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் வச்சிருக்கல, அது நீ எனக்கு கொடு. அதை நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 1 வருஷத்துல ட்ரிபிளா மாத்தி தரேன். வேணா விட்டு கேளு. இவன் மாமாக்கு வெறும் ஆன்லைன்ல கைடன்ஸ் கொடுத்ததுக்கு ஒரே ராத்திரியில 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரு. சொல்றா. அப்படியா? ஆமா ஆண்டி. இவன் ஃப்ராடு தனத்துக்கு என்ன சாட்சி காரணம் ஆக்குறானே. ஐயோ அப்பா எவ்வளவு பெரிய துப்பாக்கி. சரிடா கண்ணா, உங்க அப்பா வந்தோடனே அவர்கிட்ட கேட்டு சொல்றேனே. அப்பாக்கு ரிஸ்க்னாலே ரொம்ப பயமா. நீயும் எவ்வளவு நாள் தான் அதே பழைய டிவி, பழைய ஃப்ரிட்ஜ், பழைய ஸ்டவ்னு வாழ்ந்துகிட்டு இருப்ப. நாளை போல நான் உன்கிட்ட வந்து அம்மா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுமான்னு சொன்னா, ஏய் அங்க எங்கேயாவது மூலையில இருக்க எடுத்துக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீ வரணுமா? சடனா எப்படிடா டிசைட் பண்ண முடியும்? ஒரு நாள் டைம் கொடுற ஆன்ட்டிக்கு. அறிவுன்றது இந்த புக்ல இருந்தா வரும்னு யார் பத்தி சொன்னது? இன்ஃபேக்ட் என்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் கிட்ட பேசினாலே 100 புக்ஸை படிக்கிறதுக்கு சமமா அப்படின்னு இன்னொரு புத்தகத்துல எழுதியிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ரீட், ஐ எம் an open book to you, Spooty. If you want to read. 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த கேட்டு மிரட்டுறாரு சார். அதுவும் இல்லாம இந்த இடத்த கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை சார். என் பேத்திக்காக வச்சிருக்கேன். உங்க பேத்திக்கு உங்க பையன் கொடுப்பாரு, நீங்க எதுக்கு பாவம் கஷ்டப்படுறீங்க? என் பையனும் மருமகளும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். இப்ப என் பேத்திக்கு நான் தான் எல்லாமே. அப்ப ஏன் இந்த காளிராஜன் இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் பத்திரம்லாம் அவங்கிட்ட இருக்குன்னு சொல்றான்? சார் இந்த இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பட்டா எல்லாம் என் பேர்ல தான் சார் இருக்கு. அப்படியா? கோர்ட்டுக்கு போனா உங்களது ஒரிஜினலா இல்ல அவந்து ஒரிஜினலான்னு கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்குள்ள 20 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள உன் கதை முடிஞ்சிடும். நீங்களும் அனுபவிக்காம உங்க பேத்திக்கும் யூஸ் இல்லாம போயிடும். எதுக்கு சார் பிரச்சனை? இருக்கிறது ஒரே பேத்தி. ஸ்கூலு காலேஜ் அவங்க கல்யாணம்னு 50 லட்சம் ரூபாய் தாராளம். வேணும்னா 20 லட்சம் ரூபாய் கூட தர சொல்றேன். கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ற இடத்த கொடுன்னு கேட்டு மிரட்டுறது அநியாயம் இல்லைங்களா? எது சார் அநியாயம்? 6 கோடி இடம் முக்கியமா இல்ல உங்க பேத்தி உயிர் முக்கியமா? ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கு வர வேண்டிய உங்க பேத்தி 4:40 ஆச்சு இன்னும் வரலன்னு தோணல. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு முக்கியமா போச்சுல்ல? மோசமானவனுங்க சார் அவனுங்க. கல் தடுத்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஹலோ, பாப்பா வீட்டுக்கு வந்துருச்சா? ஸ்கூல்ல கேட்டா போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் நம்ம கார்ல 1 ஹவரா வெளியில தான் நிக்கிறேன். பாப்பா எங்கன்னே தெரியல சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஒருவேளை உங்க பேத்திய கொன்னுட்டாங்கன்னா நீங்க தான் கொன்னீங்க. உங்க பேத்திய இப்போ உங்களால மட்டும் தான் காப்பாத்த முடியும். காப்பாத்த போறீங்களா? ஒரு கதை சொல்லிட்டா சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல? நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கு சார். ஆனா முன்பல் இல்லாம நீ சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. சரி கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன கை கொஞ்சம் லேஸ் வந்தீங்க அவ்வளவுதான். சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சார்ன்றானே? ஒரு கதை சொல்லிட்டு போலாங்க சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன் தெரியுமா?
செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே? எப்படி சார் என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒன்று சொல்லட்டா? இன்னைக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில கொடுத்து என்னை விட்டுடு சார் சொன்னா விட்டுடுவியா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்ட்ல போலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார்? ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்னாயிடுமாடா. சார் வீட்டில் எலி தொல்லை இருக்கிறது தான் சார் பூனைக்கு மவுசு. ஆனா அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில வந்து தன்னால மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலி அது. 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார் இந்த என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை 16 கொலை கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனா உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார். கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்றேன் கேளு. நீங்க உள்ள போங்க. 10,000 ரூபாடு. ஐயோ, நான் அவ்வளோ காசு எடுத்துட்டு வரலங்க. ஏன் பை பத்தலையா? கார்டு கொடு. என்ன பார்க்குற? ஏடிஎம்ல காசு எடுக்கிறேன்னு சொல்லி எகிரி குச்சி ஓடணும் நிறைய பேர். அதான் இந்த மாதிரி. கார்டு கொடு. நீங்கள் தப்பாக எடுக்கலன்னு ஒன்று கேட்கலாமா? கேளு. ஏங்க இந்த 10,000? அடுத்த மாதம் சீட்டு கட்டணும். டேய், இது என்னோட ஃபீஸு. பிரச்சனையே கேட்காம ஃபீஸ் கேட்குறீங்க? பிரச்சனை என்னன்றத நீ தான் சொல்லணும். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு பொண்ணை... ஸ்டாப். முதல்ல உன்னை பற்றி சொல்லு. நீ எங்கே வேலை செய்கிற? ஐடி. ஓ, இந்த பகல்ல கேப்ல ஜன்னலோரமாக தூங்கினே போவாங்களே அந்த வேலையா? இப்போ ஆளை பற்றி சொல்லு. எப்படி இருப்பா? கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருப்பா. அப்போ எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் மாட்டி வச்சுக்கா. காலைல பார்த்தீங்கன்னே பல் தேய்க்கலாம் பாரு. எப்படி இருப்பான்னு கேட்டால் அவள் கேரக்டரை பற்றி சொல்லணும். நீ ஐடி தானே, உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன் சோர்ஸ்னு இப்படி 5 வகை பல்பியாக பிரிக்கலாம். எப்படி? உன் பல்பி எப்படி நீ சொல்லு, அது எந்த கேட்டகரின்றத நான் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகு, நல்ல அறிவு, எல்லாரோட அளவா பேசுவா. ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் சொல்லிவிட்டாலும் யாருமே பார்க்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா இருப்பாளா? ஆமாங்க. ரொம்ப அடக்கமா பேசுவாளா? அஃப்கோர்ஸ். அப்போ வால் ஆப்பிள். கரெக்ட் சார். செம்ம கலர், சூப்பரா இருப்பா. சாத்துக்குடி ஆப்பிள் இல்ல, இந்த ஆப்பிள். அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியூன்ஸ் அப்ளிகேஷனு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. கஷ்டம் தானே சொன்னேன், முடியாதுன்னு சொல்லியே. மிஸ் இந்தியா ஆரம்பிக்கிறதுக்காக சுமார் 3 crores இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்தா 1 yearல மினிமம் 25% ப்ராஃபிட் வரும்னு என் எஸ்டிமேஷன். அந்த கணக்குப்படி நீங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அது 4 வருஷத்துல வட்டியோட சேர்த்து கொடுத்துருவேன். மார்க்கெட்ல இன்ன வரைக்கும் இல்லாத ப்ராடக்ட் தான் உன்னோடது. அது வந்த உடனே சக்சஸ் ஆகும்னு நீ எப்படி நம்புற? டேஸ்ட் பண்ண நீங்களே சொல்லுங்க சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு. வேற எங்கேயாவது இதே மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கா? இல்ல. எந்த பெரிய பிராண்ட்ஸோடையும் அசோசியேஷன்ஸ் இல்லை, எதுவும் பெரிய சக்சஸ் ஸ்டோரிஸும் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த மார்க்கெட்டில் உன்னுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு நெசசிட்டியும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இஸ் ஜஸ்ட் 0.1%. 0ல ஆரம்பிச்ச எனக்கு 0.1% வந்தாலே நான் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா இது என்னோட கனவு. ஃபர்கிவ் மீ சமிதா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெறும் கனவுகளை வச்சோ எதிர்பார்ப்பு வச்சோ செய்கிற விஷயம் இல்லை. ஆனால் உங்கள் இன்ட்ரெஸ்டையும் இன்வால்மெண்ட்டையும் நான் பார்த்தேன். அதனால் உங்களுக்காக ஏன் பிஸ்னஸ் பற்றிலாம் நான் யோசிக்காமல் உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் ஆன் ஒன் கண்டிஷன், 1 வருஷத்தில் நீ சொல்கிற ப்ராஃபிட்லேருந்து 1% கம்மியான கூட வட்டியோடு சேர்த்து என் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது கூட சேர்த்து உன் மிஸ் இந்தியா பிராண்ட் கூட எனக்கு எழுதி கொடுத்துடணும். இந்த டீல் உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அக்ரிமெண்ட் பேப்பர்ஸில் இப்போவே சைன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு
இவ்ளோ வயலன்ஸ் தேவையா? வயலன்ஸ் இல்ல, இதுவும் ட்ரீட்மெண்ட் தான். ஆமா, உங்களை அடிக்க வந்தது யாரு? இதுக்கு முன்னாடி என்கிட்ட அடி வாங்கினவனா இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஊரை எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. வேலை வெட்டி இல்லாத போக்கிரித்தான். கரெக்ட், நான் போக்கிரி தான். சும்மா சுத்துறதுக்கு பதிலா ஏதாவது வேலை செய்யலாம்ல. சும்மா யார் சுத்துறது? காசு கொடுத்தா எதையும் செய்வேன். எதையும்னா? இப்போ உங்களுக்காக ஃப்ரீயா டாக்டர் 2 இடத்துல கிழிச்சேன்ல, இதுவே மற்றவங்களா இருந்தால் துட்டு வாங்கிட்டு கிழிச்சிருப்பேன். அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு. ஓ, செல்ஃப் எம்ப்ளாய். நான் நல்லவனா கேட்டவனான்னு யோசி. அப்பா, என்னத்த ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டீங்க, சைலண்டா நிக்கிறீங்க? எவ்வளோ வேணும்? ஹனிமூன் கதை? நான் ஹனிமூன் போறதுக்காக கேட்கல. இந்த கல்யாணமே செல்லாதுன்னு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன். கோடிக்காக பொண்டாட்டி விட்டு போற கேடி நான் இல்லத்த. உங்ககிட்ட பணம் நிறைய இருந்தா கோயில் உண்டியில போய் போடுங்க, புண்ணியமா அது கிடைக்கும். இந்த மாதிரி டீல் எல்லாம் பேச. பணத்தை வச்சு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஏன் உன்ன மாதிரி 1000 மாப்பிள்ளை கூட என்னால விலைக்கு வாங்க முடியும். பணத்தால 1000 மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கலாம், என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய விலைக்கு வாங்க முடியாது. வேற எதை கொடுத்தா என் பொண்ணை விட்டுட்டு போவேன்? எதை கொடுத்தாலும் என் பொண்டாட்டியை விட்டு போக மாட்டேன். அத்தை, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு எவன் நினைச்சாலும் மன்னிக்கணும், யார் நினைச்சாலும் பிரிக்கும். இன்ஸ்பெக்டர் வரதனா? ஆமா, நீ யாரு? நான் யாரு என்ன பண்றேன்றது இந்தியால பிரைம் மினிஸ்டர் தவிர வேற எவனுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. अगर ऐसा हुआ तो मैं अपनी जान दे दूंगा. நாங்க ஒரு ஆபரேஷனுக்காக வந்திருக்கோம், நீ மயிர் மாதிரி ஜீப் நடுரோட்ல போட்டு எங்க வேலையை கெடுத்துன்னு இருக்கிற. வண்டி ஏறா? அது வண்டி ஏறாவா? ஏன் ஏரியாலே ஏன் வண்டியை எங்க உணவு போட வேண்டாம், அதை கேட்கறது நீ ஏறா? உன்னால ஆனதை பாத்துக்கிட்டா. இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன். நான் வாக்கிய கட் பண்ண அடுத்த செகண்ட் ஜீப் அங்க இருக்கக்கூடாது. இருந்துச்சு இறங்கி வந்து செவிலே வைப்பேன். போலீஸ் வாக்கிய திருடி வச்சுக்கிட்டு என்னைய ராக்கிங் பண்றியா? என் கையில மாட்ட உள்ள தூக்கி வச்சு உன் தோலை உரிச்சு வேண்டாம். எது உரிச்சிருவியா? டெல்லியில இருந்து வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட் நானு. ஏஜென்ட் அப்படின்னு கோட் சூட் போட்டு சுத்துவாங்க நினைச்சா? முதல்ல ஜிப்பா போடுறான். உன்னை சுத்தி எத்தனை கண்ணு பாக்குதுன்னு மட்டும் பாரு. சார் எதுக்கு சார் ரொம்ப போயிருங்க சார்? சார் சார் அட்லீஸ்ட் பாருங்க சார். பாஸ்கர் வேலை போகணும்னு முடிவு பண்ணிட்டானா பாஸ்கர் கிட்ட பாஸ்கர் தான் சொல்லுவான். ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. 2 things. நீ கொண்டு வர பிஆர் வேல்யூல 1% கட் மொத்தம் கேஷா எனக்கு வேணும். அண்ட் நீங்க ட்ரேட் பண்ற ஷேர்ஸ் வாங்குறப்பவும் விற்கிறப்பவும் 1 day prior இன்ஃபர்மேஷன் எனக்கு தரணும். இதான் ஃபைனலா சார்? டன். என்னைக்குங்க? தேவையில்லை சார். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் ஸ்டார்டிங்கில் கிஃப்ட் ஆஃபர் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணீங்க, ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு சார்? லெவரேஜ். நம்ம யார் கூடயாவது டீல் என்டர் ஆகும்போது அப்பர் ஹேண்ட் நம்மளோட தான் இருக்கணும். நம்மளோட இந்த டீலிங் வெளியே தெரிஞ்சா எனக்கு போறது வேலை மட்டும்தான், ஆனா உங்களுக்கு மொத்த சாம்ராஜ்யம். ஜாகிரதை. Tell me about yourself. இசை நடிக்காத. Shut up. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். Tell me about yourself. My name is Honest Raj. அவ்வளோதான். Listen, mister, I'm Isai. Working in 11A's tech company. என்னோட பேரண்ட்ஸ் 6 months ட்ரிப்புக்காக UK போயிருக்காங்க. Plus ஜோதி அக்காவும் இன்னியோட வேலையிலேருந்து ஸ்டாப் ஆறாங்க. That's why I'm planning to keep a new housekeeping. எதுக்கு இதெல்லாம்? சாரி, மிஸ்கம்யூனிகேஷன். உங்க working time 12 hours, monthly salary 10K.
இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா 6 months ஒர்க்கிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு டேக் யூ 1 month salary in advance. பட் அதுக்கு முன்னாடி அக்கா ஹல்க்கு தங்கச்சியா இருப்பாளோ? மேடம் பாத்தீங்களா உங்க முன்னாடியே? ஸ்டீவ், ஆளுங்கள்லாம் புதுசா இருக்காங்க. பழைய ஆள்லாம் நம்ப முடியல பில்லா. அது சரி, எவ்வளோ கொண்டு வந்திருக்க? நீ எவ்வளோ கேட்டியோ அவ்வளோ இருக்கு. ஸ்டீவ், என்னதெல்லாம்? நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரியா மாட்டிருக்கு. You're under arrest. குட் ஷோ டிஎஸ்பி. உங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்க இவங்களோட சேர்ந்துட்டீங்களா இல்லை இவங்க உங்களோட சேர்ந்துட்டாங்களா? சுட போறீங்களா? ஓடி பாரு பில்லா. நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து சங்கிலி மாதிரி உன் கழுத்தை அது நெரிக்குது. தப்பே இல்லை டிஎஸ்பி. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அதை நாம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப பேசுற. ரொம்ப பார்த்துட்டேன். நமக்குள்ள ஒரு சின்ன டீல். ஏய், நோ 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 நோ. ரிலாக்ஸ் டிஎஸ்பி. இந்த ஆயுதங்களை பாருங்க. தி பெஸ்ட். உங்க கலெக்ஷன்ல வச்சுக்கோங்க. இல்ல வித்துருங்க. டாலர்ஸா, யூரோஸா, ருபீஸா, ரிங்கெட்ஸா, எப்படி வேணாலும். அது உன் வேலை. ஏன்னா நீ கிரிமினல், நான் போலீஸ்காரன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். உங்களுக்கு நான் உயிரோட தேவை, எனக்கு நீங்க தேவையில்லை. I have nothing to lose, DSP. யாரா நீ? ஐசிசிஐ பேங்க்லேருந்து மேனேஜர் அனுப்புனாரு. பணம் வசூல் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன பெரிய வசூல் பண்ணனா? தெரில, அப்படி தான் பேசிக்கிறாங்க. என்கிட்ட வசூல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தில் இருக்கா? நான் இந்த ஆடு வாங்கினவன், ஆட்டோ வாங்கினவன், விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கினவன், அப்பாவிகளை பார்த்து மிரட்டி வசூல் பண்ணுற அல்லு சில்லு ஆள் கிடையாதுடா. ஒன்று மாதிரி 50 லட்சம் 60 லட்சம் ஆரம்பித்து 500 கோடி 1000 கோடி வரை கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் அரசாங்கத்துக்கு அல்வா கொடுக்குற ஆளுங்களை தேடி பிடிச்சி வசூல் பண்ணுறவன். கொடுத்துட்டா என் பாட்டுக்கு எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். கொடுக்கலண்ணா கொடுத்துட்டு எடுத்துட்டு போவேன். கொடுத்துட்டு எடுத்துட்டு போவியா? பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடினா தான் பணத்தை கொடுப்பியாமே. விளையாடலாமா? ஹாய், சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல மியூசிக் டீச்சர் யாருன்னு கேட்டா உங்களை தான் சொன்னாங்க. நீங்க தேவிகா? ஆமா. நீங்க? நான் டேனிங்க, ஓல்ட் ஸ்டூடெண்ட். இங்க தான் படித்தேன். இப்போ ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சும்மா ஸ்கூலை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேங்க. இங்க எதுவுமே மாறல இல்லைங்க. அங்கதான் என்னோட மியூசிக் கிளாஸ் இருந்துச்சு. மியூசிக் கிளாஸ் என்னோட ஃபேவரட் கிளாஸுங்க. அதுக்கு தான் வந்த உடனே உங்களை பத்தி கேட்டேன். எங்க அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்கங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் பாட்டை அப்படியே ஹம் பண்ணிட்டே பாடுவாங்க. அம்மா அப்படி பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஏங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்குங்க. ஆனா பாடுற அளவுக்கு டேலண்ட் இல்லை. அதனாலதான் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவாங்க. சரிங்க, எனக்கு லேட் ஆகுது. சரிங்க, நானும் கிளம்புறேன். என்னங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் சொல்லணும் போல இருக்கு. சொல்லல. நீங்க ரொம்ப நல்ல டீச்சருங்க. நான் சொன்னதையும் இவ்வளோ உன்னிப்பா கவனிச்சு கேட்குறீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்க எவ்வளவு நல்லா பார்த்துப்பீங்க. என்னங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லையா பின்ன, ரோட்லயே அப்படி கத்துனீங்க. யாராவது பார்த்திருந்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? நேத்து நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணோம்லங்க. அதுக்கு நேத்து பார்த்தது வேற. இப்படி வெளியில பாக்குறது எனக்கு பழக்கம் இல்ல. அப்ப டைரக்டா கிளாஸ்க்கு வந்துட்டுமா? தயவு செஞ்சு வேணாம்.
எனக்காக நீயே வெயிட் பண்ணிட்டு இருந்த? நேத்து நீங்க கிளாஸ்ல பாடின பாட்டு நம்ப மாட்டீங்க, என் மைண்ட்ல டேரா போட்டு உட்காந்துருச்சுங்க. என் உடம்பு கூட தன்மதத்துல நிறைஞ்சு போச்சுங்க. என்ன மதம்? தன்மதத்துலங்க. தன்மயத்துவம். நீ லட்டுக்கு சொந்தக்காரனா? அது தன்மயத்துவம். வார்த்தை சொல்ல வரலனா சொல்லாத. சாரிங்க, தப்பா நினைக்காதீங்க, வாயில ஒழுங்கா வார்த்தை வரல. நீங்க ஏதோ சாஃப்ட்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப டாமினேட் பண்றீங்க. சாரி டானி, ஏதோ ஃப்ளோல. நீங்க எதுக்குங்க சாரி சொல்றீங்க? நான் தாங்க சாரி சொல்லணும். இனிமே அந்த வார்த்தையை தெளிவா சொல்ல தெரிஞ்சா மட்டும் சொல்றேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஹாய் ரிஷி. ஹாய் சார். ரவியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ அது கிளாரிஃபை ஆயிடுச்சு. ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிட்டு ரவி எதுக்கு முன்னாடி தள்ளுற? அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது சார்? 4 பேர் கை தட்டுவாங்க, உங்க காலேஜ் மேகசின்ல போட்டோ போடுவீங்க. நான் அதுக்காகலாம் இங்க வரல சார். அப்ப இங்க வேற எதுக்கு வந்த? ஏன் தேவை சார்? நான் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு உங்க காலேஜ் கொடுக்குற டிகிரிங்கிற சர்டிபிகேட் அவசியம் தேவை. சரி, நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற? ஆளணும்னு நினைக்கிறேன் சார். என்னது? மொத்த உலகத்தையும் ஆளணும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆளணும்னா அலெக்சாண்டர் மாதிரி ஆளுங்க யுத்தத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப ஆளணும்னா யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சார். கூகுள், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதுதான் சார் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சா போதும், இந்த உலகத்தை ஆளலாம். லைஃப் இஸ் எ லாங் ரேஸ் ரிஷி. அந்த ரேஸ் நீ சின்னதாக்கி வேகமா ஓடணும்னு பாக்குற. கேர்ஃபுல் கேர்ஃபுல். சில நேரங்கள்ல அது உனக்கு கிழத்தலாம், இந்த உலகம் கூட உன்னை மறந்துடலாம். லாங் ரேஸ். உங்களுக்கு மோஃப்ரா தெரியுமா சார்? மோஃப்ரா. மோஃப்ரா யார் அவன்? அப்ப உசைன் போல்ட். உசைன் போல்ட் யாருக்கு தான் தெரியாது? 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்னு வரிசையா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். ஹி இஸ் a world champion. மோஃப்ரா கூட உசைன் போல்ட் மாதிரி வேர்ல்ட் சாம்பியன் தான் சார். உசைன் போல்ட் கோல்டு மெடல் வாங்கின அதே ஒலிம்பிக்ஸ்ல மோஃப்ரா 2 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு சார். ஆனா அது 100 மீட்டர்ஸோ 200 மீட்டர்ஸோ இல்ல, 5000 மீட்டர்ஸ்லயும் 10,000 மீட்டர்ஸ்லயும். ஆனா யாருக்கும் மோஃப்ராவை ஞாபகத்திலே இல்ல. ஜஸ்ட் 100 மீட்டர் ஓடின உசைன் போல்ட் மட்டும் தான் ஞாபகத்துல இருப்பான். வேகமா ஓடுறவனை மட்டுமே ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் சார் வேற மாதிரி யோசிக்க போறேன்? You're right, sir. நான் வேகமா ஓடணும்னு தான் நினைக்கிறேன். And I don't want to stop. Anyways, thanks for your concern, sir. பேரு கார்த்திக், MBA ஃப்ரெஷர். அப்பாவோட ரெக்கமெண்டேஷன். அதுக்காக கேள்வியெல்லாம் கேட்காம இருக்க முடியாது. கேட்கட்டுமா? உங்களுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்குமாமே? பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கிறேன். சாரதா தேவி, வேலு நாச்சியார், இந்திரா காந்தி, அன்னை தெரசா, இந்த பெண்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இந்தியாவுல மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஒரு கவிதை தோணுச்சுன்னா எழுதலாம். முதல் தடவையா தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். இல்லைங்க, மெய் மருந்து பாப்பீங்க. அதாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற உங்ககிட்ட நான் என்னங்க பேசுறது? மூணு கொல்றதுதான் பிடிக்கும். யமனோட ஜெராக்ஸ் தான் நானு. என்ன ட்ரிங்க் சாப்பிடுவேன்? ராம், விஸ்கி? வேணாம். பரவாயில்ல, சொல்லு, பயப்படாத. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். டேய், இவனை பத்தி நீ சொன்னது கரெக்ட் தான்டா. வலிச்சா தாங்கணும், கத்த கூடாது, பீச்சிடுவேன். ஏன்னா நீ எப்பவும் இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஓ, குரு இனி இல்ல, அந்த இடத்துக்கு நீதான். சென்ட்ரல் மினிஸ்டர் கொல்லணும். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாரு. அங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணி கொல்லணும்.
குழந்தைங்க என்ன குழந்தைங்க? ஸ்கூல் குழந்தைங்க செத்து போயிட்டா போனா போட்டோம், அதானே என் கான்செப்ட். மினிஸ்டர் வேணா கொல்ற, குழந்தைங்க சாகட்டும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? குழந்தைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இதுதான் என் கான்செப்ட். நீ கொல்ல, நான் குழந்தைங்களை சேர்த்து கொள்வேன். அவனையும் கொல்ல விட மாட்டேன். யோசிச்சு சொன்ன. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். லேட் பாசிங் லேட். பாசிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? ஆக்சுவலா பவர் கட்ல நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே ரைட். அவ்வளோ வேகமாவோட போயிட்டேன். மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் 1.5 சாப்பிடுவான். நீ வேணா பாரு. ரஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருங்க.